வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது செப்டம்பர் 21, புரட்டாசி 6. மழை பொழிவு எப்போது ஏற்படும், வறண்ட வானிலை எப்போது நீங்கும் என்று சற்று சந்தேகத்துடன் காத்திருக்கும் விவசாய பெருங்குடிகள், அது டெல்டா மாவட்டங்கள் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் என அனைத்து நிலையிலும் நல்ல வானிலை இன்றிலிருந்து காத்திருக்கிறது. அதாவது தொடர்ச்சியாக மழைப்பொழிவு ஏற்பட்டுவிடும் என்பது அர்த்தமல்ல. இந்த வறண்ட வானிலைக்கு இன்றிலிருந்து சற்று விடுதல் கடலோர மாவட்டங்களில் இருந்து தொடங்கும். உள் மாவட்டங்களுக்கு படிப்படியாக இந்த வறண்ட வானிலை விலகும். மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவடையும். வெப்பத்தின் தாக்கம் குறையும். இன்றிலிருந்து வெகுவாக குறையும் என்று அர்த்தமல்ல, மெல்ல மெல்ல குறையும் உள் மாவட்டங்களில். அதன் நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் ஏற்பட இருக்கிறது, முன்பருவ மழை கணக்கீட்டு நம் ஏற்கனவே 30/8/2024 அன்று செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்கான நிகழ்வுகளும் அதற்கான மழை வாய்ப்புகள் பற்றி நாம் விளக்கம் அளித்திருக்கின்றோம். இன்றைய நிலையில் அதற்கான வாய்ப்புகள் பற்றி நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வங்கக்கடலில் நம் முன்பருவ மழைப்பொழிவு கணக்கீட்டில் எதிர்பார்த்த செப்டம்பர் அக்டோபர் மாத மழைப்பொழிவிற்காக நாம் எதிர்பார்த்த வங்கக்கடல் நிகழ்வுகள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. முதல் நிகழ்வாக நாம் எதிர்பார்த்தது 24ஆம் தேதி, 23, 24, 25 இந்த தேதிகளில் மத்திய வங்கக்கடல் அல்லது வடகடலோர மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர பகுதிகள் அப்பால் வங்கக்கடலில் எதிர்பார்த்தோம். தற்போது ஏற்பட்டு நீடிக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைகிறது. காற்று சுழற்சியாக நீடிக்கக்கூடிய நிகழ்வு அடுத்த கட்டமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையலாம். அல்லது இதே நிலையில் சற்று வடக்கு மற்றும் வடமேற்காக நகர்ந்து நிலப்பகுதி நகர்ந்து கரையை நெருங்கி வலுவிழக்கலாம். அல்லது மத்திய இந்திய பகுதிகள் வரை மெலிந்த சுழற்சியாக நகரலாம். இது இந்த நிகழ்வினுடைய பாதையாக இருக்கிறது. இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனேயே கடந்த ஓரிரு நாட்களாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களில் கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், செங்கல்பட்டு இம்மாவட்டம் சார்ந்தும் அவ்வப்போது கடந்த ஒரு சிறு நாட்களாக மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையிலும் ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் ஏற்பட்டு வருகிறது. இது நாம் முந்தைய அறிவிப்பில் எதிர்பார்த்த நிகழ்வு. இந்த நிகழ்வு அடுத்த கட்டமாக வடமேற்காக நகர இருக்கிறது. இதன் விளைவாக இன்று மழைக்கு வாய்ப்புள்ள இடங்களாக அது பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் ஓரிரு இடங்கள், அதே போல திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இன்றைய தினத்தில் மழைக்கு வாய்ப்புள்ள இடங்களாக இருக்கின்றது. இது தற்போதைய நிலையில் இருந்தும் ஏற்படலாம், பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இருந்தும் ஏற்படலாம். இந்த வானிலை இம்மாத இறுதி வரை நீடிக்கிறது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த கட்டமாக நாம் எதிர்பார்ப்பது 28, 29, 27, 28, 29 இந்த 3 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் சார்ந்து மேலடுக்கு அல்லது கீழடுக்கில்
இணைந்த மேலடுக்குடன் சுழற்சி கீழடுக்குடன் இணைந்த சுழற்சியாக அடுத்த கட்டமாக ஏற்பட இருக்கிறது. இது தென் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள் வறண்ட வானிலை போக்கும் ஒரு வானிலை அமைப்பாக மாறும். அதோடு மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரளவிற்கு சற்று பரவலான மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும். இது பருவக்காற்றின் விலக்கம், அதாவது மத்திய இந்திய பகுதிகளில் இருந்து விலகுவது. வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட விலகிவிட்டது. அடுத்தது மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் சற்று தாமதமாக விலகும். மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் வட இந்திய பகுதிகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலையினை இந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி காட்டுகிறது. அவ்வாறு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் சுழற்சி அந்த தென்மேற்கு பருவக்காற்று விலகும் நிலையினை காட்டுகிறது. இதை அடுத்த கட்டமாக லட்சத்தீவுகள் பகுதி சார்ந்து நாம் ஏற்கனவே முந்தைய விளக்கங்களிலும் தெரிவித்திருக்கின்றோம். மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட அது மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்க்கின்றோம். அத்தகைய நிகழ்விற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் இதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியாகிறது. அந்த வகையில் இம்மாத இறுதி வரை மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே புரட்டாசி மாதம் என்பது நமது முந்தைய விளக்கத்தில் தெரிவித்ததுதான் பகுதியளவு வறண்ட வானிலை, பகுதியளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வானிலை என்பதே இந்த வருடத்தின் புரட்டாசி மாத வானிலை நகர்வாக இருக்கும். எனவே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஏற்பட்டு நீடித்து வந்த வறண்ட வானிலை படிப்படியாக இன்றிலிருந்து கடலோர மாவட்டங்களிலிருந்து விலகும். இன்றைக்கான மழைப்பொழிவு இந்த நிலையில் இருக்கிறது. நாளைய தினம் கடலோர மாவட்டங்களில் 22 நாளை 22, 23 இந்த தினங்களில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள், ஒரு சில தெற்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கு நாளை தினத்தில் இருந்து வாய்ப்பு இருக்கிறது. இன்றும் கூட சில கடலோர பகுதிகளில் தென் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கலாம். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மதுரை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் அரிதா மழைக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும். தென்கடைக்கோடி மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று வறண்ட வானிலை இன்றும் நீடிக்கலாம். நாளைய தினம் சற்று ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு என்ற நிலையில் நீடித்து 23, 24ஆம் தேதி முதல் சற்று மழைப்பொழிவுடைய தாக்கம் கூடுதலாகும். இது நாம் 24 வரையிலும் 25, 26 கிட்டத்தட்ட இதே வானிலை நகர 28, 29, 30, 1, 2 அக்டோபர் 2 வரை சற்று மழைப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கும். அது வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இம்மாத இறுதியிலேயே வாய்ப்பு இருக்கிறது. 28ஆம் தேதிக்கு பின்னர் அதற்கான சூழல் உருவாகும். மேற்கு மாவட்டங்களுக்கும் அதே நிலை. கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இது நம் முதற்கட்ட முன்பருவ மழைப்பொழிவாக இந்த நிலையினை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏற்கனவே அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த நிலையில் தென்மேற்கு பருவக்காற்றானது மெல்ல அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ள அக்டோபர் 15இலிருந்து 20 அக்டோபர் 20ற்குள் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலிருந்து விடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம். இதையே நம் முந்தைய அறிவிப்புகளிலும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றோம். பருவமழைக்கு முந்தைய நிகழ்வுகள் இவ்வாறு இருக்க, தற்போதைய வங்கக்கடல் நிகழ்வுக்கு அடுத்த நிலையில்
அக்டோபர் 4, 5, 6 இந்த தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. இவ்வாறான நிகழ்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் நிகழ்வு முதற்கட்டமாகவே முன்பருவ மழையில் நல்ல மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல முந்தைய நிலையில் குறிப்பிட்ட அந்த குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல், தென்னிலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்த சுழற்சிகள் வலுவான மழைப்பொழிவை தெற்கு மாவட்டங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். இது இரண்டுமே கிட்டத்தட்ட 80 முதல் 90% நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கின்றன. எனவே செப்டம்பர் 30க்கு பின்னரும் கூட முன்பருவ மழை அக்டோபர் 4, 5ஆம் தேதிக்கு பின்னர் சற்று வலுவடையும். மேலும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் லட்சத்தீவுகள் சார்ந்து அக்டோபர் 10ஆம் தேதி இல்லை 10, 12, 13 இந்த தேதிகளில் மேலடுக்கில் குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவுகள் சார்ந்த அரபிக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி ஏற்படலாம், அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஏற்பட்டு அரபிக்கடலில் வடமேற்காக நகரலாம். இதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இவ்வாறான நிகழ்வுகள் கிழக்கு காற்றை தென்கிழக்கு காற்றை வலுவாக உள்ளீர்த்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். அதே போல கடலோர மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா முன்பருவ மழைப்பொழிவினுடைய தாக்கம் கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நிச்சயமாக கூடுதலான வாய்ப்புகளாகவே இருக்கும். சராசரியாக 60 முதல் 70% கூடுதல் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஆண்டாகவே இருக்கும். அதாவது இயல்பில் இருந்து நாம் 50லிருந்து 60% கூடுதல் மழைப்பொழிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது முன்பருவ மழையினுடைய தாக்கம். பருவமழை துவங்கிய பின்னர் வரக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் பருவக்காற்றினுடைய தாக்கமாக நாம் மிகையான மழைப்பொழிவை எதிர்பார்த்து அதற்கான அறிவிப்புகளையும் மாவட்ட வாரியாக வெளியிட்டிருக்கின்றோம், தோராய கணக்கீடுகளை. இந்த அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மிகையான மழைப்பொழிவை பெறக்கூடும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். மிகையான மழைப்பொழிவு நிச்சயமாக ஏற்படும். வெள்ளப்பெருக்கை சந்திக்கக்கூடிய மாவட்டங்களாக ஒரு சில கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் உள்ளாகக்கூடும். மிகையான மழைப்பொழிவு சீரான இடைவெளியில் ஏற்படும். இது கடந்த ஆண்டை போல் அல்லாமல் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் மிகையான மழைப்பொழிவு ஏற்பட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் சென்ற ஆண்டை விட கூடுதல் மழைப்பொழிவு, அதே நேரத்தில் சீரான இடைவெளியில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கின்றோம். வங்கக்கடல் நிகழ்வுகள் நின்று நிதானித்து நகரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். அதிகபட்சமாக புயல் நிகழ்வுகள் 1 அல்லது 2 நிகழ்வுகளுக்கு தமிழகத்திற்கான வாய்ப்புகளாக இருக்கும். 1 அல்லது 2 இந்த 2 நிகழ்வுகள் தான் நாம் எதிர்பார்க்கின்றோம் புயல் நிகழ்வு. மற்றபடி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலை வரை வளர்ந்து மெல்ல நகர்ந்து 5 முதல் 10 நாட்களுக்கு நீடித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் அனைத்து நிகழ்வுகளுமே வடகடலோர மாவட்டங்களை, தெற்கு ஆந்திர பகுதிகளை இலக்காக்கக்கூடிய நிகழ்வுகளாக அமையும். தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்த நிலையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அடுத்த நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளாக இருக்கும்.
எவ்வாறாயினும் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் 1-2 டெல்டா கடலோரம் கரை கடந்து நேரக்கூடிய நிகழ்வுகள் மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் நிகழ்வுகளாகவும் இருக்கும். இது நம் இரண்டாம் கட்ட முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் இதற்கான வாய்ப்புகளை விளக்கியிருக்கின்றோம். மற்றபடி எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு கிட்டத்தட்ட நாம் எதிர்பார்த்தபடி நகர்கிறது என்றே தோன்றுகிறது. தற்போதைய நிலையிலும் கூட இந்த வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்று சுழற்சி நம் முன்பருவ மழை முன்னோட்ட விளக்கத்தில் எதிர்பார்த்த நிகழ்வுதான். எனவே மழைப்பொழிவு என்பது இன்றிலிருந்து துவங்குகிறது. ஏற்கனவே வடகடலோர மாவட்டங்களில் துவங்கிவிட்டது. இதர பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் இன்றிலிருந்து மேகமூட்டத்திற்கு வழிவகை ஏற்படும். படிப்படியாக இந்த வறண்ட வானிலை விலகும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை நாட்களாகவும் 27, 28ஆம் தேதிக்கு பிந்தைய நாட்கள் 30 அக்டோபர் 2 வரையிலான நாட்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மத்திய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுக்கான மழை நாட்களாகவும் அதை கூடவே கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாகவும் அமையும் என எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.